வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆர் ஓகே வித் சேனல்ல இருந்து ஆர்ஜே பாலாஜி தக் லைஃப் தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, துபாய், பஹ்ரைனில் வாழ்கிற எல்லா தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளர்கள், அதுக்கப்புறம் வேறு என்ன கிரீக்கர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். படத்தில் 2 ஆஸ்கர் அவார்டு வாங்கி திருப்பி ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணாரோ அதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் வச்சிருக்கேன். முக்கியமாக என்னங்க சினிமா இன்டர்வியூ எடுத்துகிட்டு இதை சொல்ல விடாமல் பண்ணுறீங்க. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். திருட்டு விசியில் பார்க்காதீங்க. தமிழ் சினிமா வாழவைங்க, ஹிந்தி சினிமாவை கூட வாழவைங்க. அப்புறம் வேறு ரொம்ப கஷ்டப்பட்டு 6 மாதம் வெயிலில் பட்னி கிடந்து இந்த படம் எடுத்திருக்கோம். எங்களோட வாழ்க்கையை உயர்த்தி எங்களுக்கு சீக்கிரமே காரு பங்களாலாம் வாங்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். இல்லை சார், அப்படியே எல்லாத்தையும் போட்டு அடைக்கிறது. யதார்த்தமான மணி. ஆர்ஜே பாலாஜி ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பஞ்சு மிட்டாய் ப்ரொடக்ஷன் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி ஒரு யூடியூபர் தான் ஆகியிருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, பஞ்சு மிட்டாய் ப்ரொடக்ஷன்ஸ் யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கும். நான் வந்து என்னன்னா என்னோட சவுண்ட் கிளவுடில் நான் போட்ட வேலை எல்லாமே ஒரு 2-3 இயர்ஸ் பயங்கர வைரல், எல்லாருமே பார்ப்பேன். ஆனால் எனக்கு ₹1 வரல காசு. எல்லாமே வந்து நான் வருஷம் 8,000 ரூபாய் 9,000 ரூபாய் கட்டி மெம்பர்ஷிப் வாங்குவேன். நான் ஆனால் சவுண்ட் கிளவுடில் இருக்க போட்டது எல்லாத்தையும் யூடியூப்ல போட்டு ஒரு பையன் கார்லாம் வாங்கி காமிக்கிறான். ஆனால் அவங்க கிராஸ் டாக்லாம் நான் தான் போட்டேன். அட பாரு, நம்பிக்கை நானே கைராசி. தெரியலையே. அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோவே பிரியாணி ஃபுட் vlog தான். ஆனா சாப்பிட்டு ரிவ்யூ பண்றதுக்கு பதிலா மத்தவங்களுக்கு கொடுத்து உதவி இருக்கிறாரு. மிஸ்டர் பீஸ்ட இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்கிற நிறைய யூடியூபர்ஸ்ல ஆர்ஜே பாலாஜி அண்ணாவும் ஒருத்தர் போல. ஆஹா, குஸ்காவே செம்மையாக இருக்கும்போது இந்த ஹோட்டலில் பிரியாணி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் an interesting international video you are going to see for the next few minutes. இப்போ வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணலாம். ஓகே, ஒரு 5 சிக்கன் பிரியாணி, 5 மட்டன் பிரியாணி பார்சல். தன்னுத்து கிராமத்து மக்கள் மாதிரி இருக்கிற இந்த 4 பேரும் தான் என் கூட இந்த 10 பேக்கெட் பிரியாணி வாங்குறதுக்கு காசு கொடுத்தாங்க. டேய், அவள் தான் போஸ்ட் கொடுத்தாச்சு. வாங்க இப்போ போய் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். மட்டன் பிரியாணி. லெட்ஸ் கோ டு தி ஃபாலோயிங். அவர் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காரு ஆரம்பத்துல இருந்து. நீங்கள் பீடி பூச்சி முடிச்சிட்டீங்கல்ல, அதுக்கு பதிலாக இது கொஞ்சம் சாப்பிடுங்க. ஒரு முடிச்சு தான் போட்டுருக்கேன். பாட்டிமா, பிரியாணி சாப்பிட்றீங்களா? சிக்கன் பிரியாணி. ஔவையார் சில பக்கத்தில் எதுக்காக வெஸ்டர்ன் மியூசிக் கேட்குற காஸ்டியூம்ஸில் நான் இருக்கேன் அப்படின்னா வந்து எங்களுக்கு மைக் வாங்க வசதி இல்லைன்றதுனால தான் ஃபோன்லேயே இயர்ஃபோன்ஸ் போட்டு இந்த மைக் யூஸ் பண்ணி பேசினுக்கிறோம். இந்த பிரியாணி கொடுக்கணும்னு தோணுச்சு. இங்கிலீஷில் ஒருத்தர் பண்ணியிருந்தார். இதை யார் அவர் அப்படின்னு தெரியாது, ஆனால் இங்கிலீஷில் பண்ணியிருந்தார். ரோடு ஃபுல்லாக போயிட்டு 1000 நோட்டை வந்து இது மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. வாங்கின மூஞ்சிலாம் செம்ம சந்தோஷம். அப்போ இது காப்பி தான் ஆயிடுச்சுன்றீங்களா? ஆமாம், படமே காப்பி அடிக்கிறாங்க, எல்லா பாட்டும் காப்பி அடிக்கிறாங்க. அதை போய் யாராவது நம்ம கேட்கலாமா? தானே, அதனால காப்பி அடிச்சா தப்பு இல்லை. வீடியோவே இல்லாமல் கொடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வீடியோ இல்லாமல் கொடுத்துருந்தா நான் பண்ணது என்னோட முடிஞ்சு போயிருக்கும். இதை பார்த்துட்டு 2 பேர், ஏன்னா கோடிக்கணக்கான ரசிகர்கள் எனக்கு இருக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக. இது சொல்லும்போது கேமராமேனுக்கே சிரிப்பு வருது. ஆனால் யாராவது 2 பேர் வந்து இதே மாதிரி ஒரு 4 பொட்டலம் பிரியாணி கொடுத்தா கூட பசியாது ஆறப்போகுது இல்லை. ஏன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இன்டர்நெட்டில் இந்த பக்கெட் சேலஞ்ச், அது சேலஞ்ச், இந்த சேலஞ்ச், மரம் நடுற சேலஞ்ச் ஒன்று பண்ணாங்க. எல்லாம் நடிகர்கள்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து போட்டாங்க. என்ன யார் தண்ணி ஊற்றினா? அதுக்கப்புறம் யாருமே ஊற்றிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த எந்த சேலஞ்ச் பண்ணாலும் 1 வாரத்துக்கு மேலே அதுக்கு லைஃபே கிடையாது. அதனால இந்த 1 வாரத்துக்காவது யாராவது வந்து 4 பேரோட பசி யாருமே தான் இதை பண்ணணும். இது வந்து நீங்கள் பண்ணுங்க, இதை நீங்கள் பண்ணணும், இதில் நான் நாமினேட் பண்ணுறது யார் அப்படின்லாம் சொல்லிட்டு எதுவுமே இல்லை. உங்களுக்காக தோணியே ஒரு 100 ரூபா 200 ரூபா கையில் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஒரு 4 பேருக்கு பிரியாணி வாங்கி கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். இஃப் யூ லைக் திஸ், என்ன பண்ணணும், கீழே இருக்கிற பட்டன், அதனால நீங்கள் எதையும் அமுக்க தேவையில்லை, வேறு ஏதாவது போய் அமுக்குங்க. நாமெல்லாம் இப்பதான் 1,10,00,000 சப்ஸ்கிரைபர் ஆனதுக்கு யூடியூப்ல செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஆனா ஆர்ஜே பாலாஜி அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோ 500 வியூஸ் போனதுக்கு ஒரு ஃபங்க்ஷனே நடத்தி இருக்கிறாரு. ஆமா, அந்த டைம்க்கு அதெல்லாம் எவ்வளவு பெருசு. என்ன சார் பாட்டி, இதுக்குதான் செலவு அதிகமாக இருக்கும் போல இருக்கு. சொல்றேன், ₹1 கூட சம்பாதிக்கிறோம், செலிப்ரேட் பண்றேன். யாரையா அவரு வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து கூட்டாலும் செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. ஒரு வியூ
மியூசிக் எதுக்குடா சக்சஸ் பார்ட்டின்னு இந்த மேடையில் இருக்கிற யாருமே என்னை பார்த்து கேட்க முடியாது. ஏன் கேளுங்க பாருங்க, வாய வச்சுருவேன். முன்னாலாம் வந்து எப்பாவது ஒரு சக்சஸ் பார்ட்டி நடக்கும், அதை டிவியில என்னைக்காவது ஒரு நாளைக்கு சினி மினி துணுக்ஸ் அப்படிலாம் போடுவாங்க. கோலி டாக் அப்படின்ற ப்ரோக்ராம் இருக்கும். நம்மளும் பாரு அங்க பாரு அந்த நடிகர்னுவோம். ஆனா இன்னைக்கு எந்த வெப்சைட்ல பார்த்தாலும் எந்த பேஸ்புக் பார்த்தாலும் ஏதாவது ஒரு லான்ச் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் யாராவது புகழ்ந்துட்டு இருக்காங்க. எவனா ஒருத்தன் வரான், சம்பந்தமே இல்லாம 4 பேரை திட்டிட்டு போறான், கெட்ட வார்த்தை பேசுறான். 1000 ரூபாய் செலவுக்குள்ள ஒரு பெரிய சக்சஸ் பார்ட்டி நடத்தி முடிச்சதுக்கான காரணம் என்னன்னா மறுபடியும் ஒரு பப்ளிக் எக்ஸாம் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரை சப்போர்ட்டிவா இருங்கன்னு கவர்மெண்ட்டே பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸை எவ்வளவு பாதிக்குதுன்னு இப்பதான் யோசிக்கிறாங்க. ஆனா ஆர்ஜே பாலாஜி அண்ணா அப்ப இருந்தே இதை சொல்லிட்டு வராரு. நாளைக்கு இதே டைமில் நம்ம ஊரில் ஒரு 4 லட்சம் இன்ஜினியர் பார்சல் பண்ணிடலாம். 12th ரிசல்ட் வருதே, செம்ம ஜாலி இல்லை? ஒவ்வொரு வருஷமும் இந்த ரிசல்ட் வரும்போது போன வருஷம் யார் 12th ஸ்டேட் ஃபஸ்ட்டு யார் தெரில, யார் செகண்டு தேர்டு எதுவுமே தெரியாது. ஆனால் சன் நியூஸு, தினத்தந்தி செய்தி, புதிய யுகம் செய்தி எல்லா செய்தியிலையும் பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜில் எல்லாம் இவங்க ஃபோட்டோ தான் வந்திருக்கும். ஐ தேங்க் மை டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபல், அவங்க தான் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ், நான் வந்து டாக்டர் ஆகி நாட்டுக்கு சேவை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 7வது படிக்கிறதுலேருந்து 12th ஃபஸ்ட்டு வரவங்க இதான் சொல்லிடுறேன். இது இருக்குல்ல, அதில் யாராவது டாக்டர் ஆகி நாட்டுக்கு சேவை பண்ணாங்களா, இல்லை போன வருஷம் வாங்கின ஃபஸ்ட்டு மார்க் யார் எடுத்தா அப்படின்றது எதுவுமே நம்ம ஞாபகம் இருந்தது கிடையாது, பார்த்ததும் கிடையாதுல்ல. நாளைக்கு ஒரு நாளைக்கு அவங்க தான் செலிபிரிட்டி, செம்ம பெரிய ஹீரோ. அதுக்கப்புறம் என்ன புஸ்வி நான் தான் ஸ்டேட் ஃபஸ்ட் எவனாச்சு நான் வந்து போன்றுவாங்க. அப்போ நல்லா பச்சை பசங்களாம் கிளம்பி பண்ணுறீங்க, நீ ஆல்ரெடி நல்லா பச்சை நீ நினச்சிக்கோ. ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு மார்க் 2 மார்க் பக்கத்து வீட்டு போனோன்னு நீ கம்மியாக இருந்தேன்னா பயங்கரமாக உன்னை கம்பேர் பண்ணிடுவாங்க. அதனால நீ ஃபஸ்ட்டு நல்லா பச்சை பையனா நம்பி, அப்போ தான் இன்னொரு 4 கிலோ புக் வாங்கி இன்ஜினியரிங் காலேஜ் போனதுக்கப்புறம் நான் ஒரு 8 பாயிண்டர் 9 பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு மகச்சு இதுக்கப்புறம் மகச்சினே இருக்கணும். ஓகேவா? எதுக்காக இதை சொல்கிறேன்ட்டீங்களா? இல்லை எல்லாருமே ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்க முடியாது அங்கிள். ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தவங்க மட்டும் கிடையாது. நம்ம படிக்கும்போது நம்ம கூட 12வது படிச்சிருப்பாங்கல்ல, பயங்கரமாக வந்து மார்க்லாம் எடுத்த நம்ம பேட்சில் இருக்கிற பசங்களை இப்போ என்ன பண்ணுறாங்க, லைட்டாக ஃபேஸ்புக்கில் போய் பாருங்களேன். நானும் 5 மினிட் பார்த்தோம். என்ன அப்படின்னா வந்து 10ல் செம்மையாக மார்க் எடுத்து 8 பேர் வந்து ஃபாரின்ல தான் இருக்கிறாங்க. ஃபாரின்ல அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கீங்களா? என்ன பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தருக்கு வேலை செஞ்சு ஐயோ வீசா நீடிக்கணுமே, நம்மளை கூட்டக்கூடாது, சம்பாதிச்சிடணுமே, லோன் அடிச்சிடணுமே, வீடு வாங்கிடணுமேன்ற மாதிரி ஏதாவது ஒன்று யாருடைய வேலை தான் செஞ்சுருக்கணும். ஆனால் வந்து இதே வந்து திராவையா இருக்குது, இதுக்கெல்லாம் யார் எதுக்காக நீங்களாம் ஸ்கூலுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 173 வாட்டி எல்லா மிஸ்ஸும் திட்டின ஒரு பையன், சேலத்துலேருந்து வந்த பையன் வந்து 600 மார்க் தான் காமர்ஸ் குரூப்லேயே இருந்தான். அவன் நீ வந்து பாம்பேல பெரிய லீடிங் ஸ்டைலிஸ்ட் ஆஃப் த யோயோ மேக்கர். அவன் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு 5 நாள் வெயிட் பண்ணுவாங்க. இன்னொரு பையன் வந்து படிக்கவே மாட்டான், அவங்க அப்பெல்லாம் செம்ம வெயிட்டாலாம் இருந்தாரு, அதுக்கப்புறம் வாழ்ந்து கேட்ட ஜமீன்தார் மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னா 800 மார்க் தான் எடுத்தான், படிப்புலாம் ஒழுங்காக வரல. ஆனால் பிஸ்னஸ் மைண்டில் அவங்க அப்பா விட்ட பிஸ்னஸ்லேயே இப்போ வந்து 15 மோதிரம் போட்டு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டிருக்கான். ஒவ்வொரு மோதிரம் லைக்னு வச்சா கூட சமல்ல. 12th தான் வந்து லாஸ்ட் எண்ட் ஆஃப் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான். இதுக்கப்புறம் 473 டெஸ்ட் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக எழுதினே இருப்போம். ஸோ இந்த வாட்டி அவன் ஃபெயில் ஆகிட்டா நீ வாழ்க்கையில் உருப்பமான தண்ட கர்மாந்திரம் அப்படிலாம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகேவா? டைம்லாம் மாறிடுச்சு அங்கிள். நாளைக்கு உங்க பையன் வந்து பாரு பெரியப்பா பையன் என்ன மார்க் எடுத்திருக்கான், போன வருஷம் அவங்க என்ன ரேங்க் எடுத்திருக்காங்க அப்பெல்லாம் சொல்லிட்டு கொமுட்லேயே குத்துறா மாதிரி நீங்க திட்டினு வச்சுக்கோங்களேன். திருப்பி அந்த பையன் பாரு உன் வயசுக்கு சல்மான் கான் 49 வயசுல எப்படி இருக்கான், உடம்பு எப்படி வச்சிருக்கான், எவ்வளவு சம்பாதிச்சு 5 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி 10 நிமிஷத்துல பெயில் வாங்க, உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் பண்ணா நம்ம எங்க போவோம்? சல்மான் கானுக்கு நம்மளுக்கும் ஒரே வயசா அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாட்டி நம்மளுக்கு தெரிய வரும்போது செம்ம ஷாக்கிங்கா இருக்கும். ஆமா 49 வயசு சல்மான் கானே அங்கிள் தான். அவர் வயசுக்கு இருக்கிற உடம்பு என்ன ஜெயில் தண்டனை வாங்கி 10 நிமிஷத்துல பெயில், இதெல்லாம் நம்மளால முடியுமா? முடியாது இல்லை அங்கிள். அதனால இந்த கம்பேரிசன் எதுக்கு? இதுதான் வாழ்க்கை, இதுல இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜ்லாம் அடிக்குது அங்கிள். பெரிய காலேஜில் படிச்சாலுமே கட்சியில் 4 வருஷம் கழிச்சு அதே 25,000 ரூபா சம்பளத்தில் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் தான். அதனால வந்து நாளைக்கு எதுவும் வாழ்க்கையே மாத்திர விஷயம்லாம் கிடையாது. இப்போ வாழ்க்கைலாம் ரொம்ப பெருசாயிடுச்சு. நீ யாரோ ஒருத்தன் ரேடியோவில் பேசிட்டு போயிடுவேன், ஆனால் இத்தனை வருஷம் எங்கள் ஆசை கனவெல்லாம் எங்கள் குழந்தைங்க இது மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் சென்டிமெண்ட்டாக பேசிட்டீங்கன்னா, ஆனால் கண்டிப்பாக உங்கள் ஆசை கனவெல்லாம் உங்கள் பையன் நிறைவேற்றுவான் அப்படின்றத ஒன்று நம்புங்க. நான் எடுத்துக்கோங்க அங்கிள், நான் 12th ஃபெயில். ஐயோ பெருமையாக சொல்லிக்கிறேன், இதில் வெக்கமா இல்லைன்றீங்களா? அன்றைக்கி இருந்து செம்ம ஒரு மாதிரி கூச்சமே கூட இருக்கிறவங்களாம் என்ன அப்படி ஆகி விட்டாங்க. 40 மார்க் தான் எத்தோணும். இன்னைக்கு வந்து எனக்கு செம்ம சந்தோஷம். அப்பா நல்ல வேலை நம்ம மேக்ஸில் 40 எடுத்தோம், பாஸ் ஆயிருந்தேன்னா நானும் இன்ஜினியர் ஆயிருப்பேன். இன்னைக்கு ரொம்ப பூச்ச வேலை நான் செஞ்சுக்கிறேன். எனக்கு செம்மையாக செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சிக்கு சாக்குன்ற அப்படி டொலன் சொல்லும்போதுலாம் வந்து எனக்கு செம்ம சந்தோஷம். இதெல்லாம் நடந்ததுக்கு ஒரே காரணம் யார் அப்படின்னு பார்த்தாக்க எங்கள் அம்மா தாத்தா தான். ஏன்னா நான் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ஐயோ நீ விட மாட்டேன், நாசமாக போயிடுவேன், கிளம்பி போயிட்டு வீட்டு விட்டு அப்படிலாம் சொல்லிட்டு அசிங்கமாக திட்டாமல் யார் கூடயும் கம்பேர் பண்ணாமல் என் கூட ரீவால்யூஷன் வந்தாங்க. நான் ஃபெயில் ஆனது தெரிஞ்சதுக்கப்புறமும் ஏதாவது காலேஜில் சீட்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்பாசில் ட்ரை பண்ணாங்க. கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜூலையில் எழுதுறியா இப்போலாம் எழுதலாமா வேணும்னு சொல்லிட்டு எழுதி இல்லாமல் பயமாக இருக்கணும்னா மார்ச்சில் எழுதுறதுக்கு பரவாயில்ல ஓகேடான்ட்டு என்ன பண்ணாலும் நான் வந்து நல்லா வருவேன், செம்மையாக அவங்களை காப்பாற்றுவேன், பயங்கரமாக அவங்கள வந்து பார்த்துப்பேன் அப்படின்றதெல்லாம் நம்பினாங்க. அன்றைக்கி அவங்க என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது என் லைஃப் அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றிடுது. நான் சந்தோஷமாக இருக்கேன், எங்கள் அம்மா செம்ம சந்தோஷமாக இருக்காங்க, பெருமையாக இருக்கிறாங்க.
திட்டுறாங்க. நாளைக்கு அங்கிள் ஆண்டி நீங்களும் உங்க பையன் கொஞ்சோண்டு மார்க் கம்மியானா கூட பரவாயில்ல, முக்குன்னு வாயில குத்துறது அசிங்கமா திட்டுறதுலாம் இல்லை, அவங்க கூட இதே பரவாயில்ல சி அப்படின்னு கூப்பிட்டு பண்ணீங்க தோல்ல கை போடுங்களேன். 173 வாட்டி உங்களை அதே மாதிரி சந்தோஷப்படுத்துவான், பெருமைப்படுத்துவான். லைஃப் ஃபுல்லாக அவன் ஞாபகம் இருக்கும், சார் நம்ம அம்மா அப்பா சூப்பர்ல, நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்களேன்னு. செம்ம விஷயம் அங்கிள். அது குழந்தை சின்ன பையன், அவன் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் நிஜமால உங்க ஆசை என்ன கனவு எல்லாம் தெரியும். இன்னும் 100 வாட்டி 1000 வாட்டி 17 lakhs வாட்டி அவங்க லைஃப்ல இதை திருப்பி அவன் பண்ண போறான், அவங்களை பெருமைப்படுத்தலாம் போறான். ஓகேவா பண்டிரோட தம்பி சூப்பர் ராணி. ஸோ யோர் ஆசை லட்சியம் கனவு என்றால் இஸ் பிகர் தன் த மார்க் கமிங் டுமாரோ என்றால். ஓகே தம்பிடே, ஒரு பேச்சு தான் அங்கிள் சல்மான் கானோட கம்பேர் பண்ணேன். நாளை இதெல்லாம் போயிட்டு ஏதாவது கேட்டு பொக்குன்னு வாயிலே வாங்க போறேன். மூச்சுடாம பேசுகிறார். இப்போ வர நிறைய அங்கிள் ஆன்டிஸ் ஆபாச படங்கள் பார்க்கறதுனால தான் பசங்க பொண்ணுங்க கெட்டு போகிறாங்க, அதை தடை செய்யணும்னு சொல்லிட்டு வராங்க. யூடியூப்ல கூட ஆபாச வீடியோக்கள் பார்க்காதீங்கன்னு நிறைய பேர் மோட்டிவேஷன் வீடியோஸ் போட்டு வராங்க. ஆனால் நம்ம உண்மையாக எதை மாற்றணும், எதை பார்த்து பசங்க பொண்ணுங்க கெட்டு போகிறாங்கன்னா, அம்மா நான் வந்து படத்துக்கு போயிட்டு வரமா அப்படின்னா என்ன பண்ணண்டா அப்படின்னா யூ சர்டிஃபிகேட் படமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. குடும்பத்தோட போய் பார்க்கறது தானே யூ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. படம் தான் வந்து 18 வயசுக்கு மேலே பார்க்கணும். வெறும் குழந்தைங்க யார் வேணாலும் போயிட்டு இந்த டிக்கெட் கொடுங்க அப்படின்னா கேட்டால் கொடுக்க போற ஒரு யூ சர்டிஃபிகேட் படத்தில் இருக்கிற ஆபாசங்கள், வர பாடல்கள், அப்பம் பண்ண தப்புல ஆத்தா பெத்த வெத்தலை அப்படின்ற ஒரு பாட்டை ஒரு 2வது படிக்கிற குழந்தை கூட பாடும். ரியாலிட்டி ஷோல அந்த பாட்டை பாட வைக்கிறாங்க. பாடுங்க, அதுல இருக்கிற அந்த சிவராத்திரி அது என்ன ஆவே சொல்ல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கு வந்து ஒரு பயிற்சியாளர் உட்காந்து அவர் அதை பயிற்சி கொடுப்பார். அந்த மாதிரி சினிமாவெல்லாம் நார்மலாவே தியேட்டர்ல போய் பார்க்கும்போது அந்த குழந்தை கெட்டு போகுமா போகாதா? அப்படி இல்ல சீரியல், அதுதான் டெய்லி வீட்டுல சாயங்காலம் 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள எத்தனை சீரியல், 15 கள்ள தொடர்பு, 29 மர்டர், அசிங்கமான ஆபாசமான டைலாக். பொம்பளைங்க அப்படின்னாலே அவங்களுக்குள்ள அவங்க சண்டை தான் போட்டுப்பாங்க. மாமியார்னா கெட்டவங்க, அதுக்கப்புறம் அந்த மாமியாரோட ஹஸ்பண்டோட மாமனாரோட 3வது பொண்டாட்டிக்கு பிறந்த 4வது பையன்ற மாதிரி கேட்கும் போதே சகிக்காத மாதிரி இருக்கிற சீரியல்லாம் எல்லா வீட்லயும் உட்காந்து பார்க்கும்போது அதை லைட்டா மூக்குல விரிஞ்ச குழந்தை கூட வந்து ஐயோ இப்படியா உலகன்ற மாதிரி ஆயிடும்ல. அந்த மாதிரி கெட்டு போற சீரியல்லாம் யாருமே பேன் பண்ணல. அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்கு நடுவில் வருமே, அதாவது நல்லதா இருக்கா அப்படின்னு பார்த்தா சென்ட் அடிச்சுக்கிட்டா ஒரு 400 பொண்ணுங்க பின்னாடியே வரும். மூஞ்சில ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணும் ஐ லவ் யூ சொல்லும். ஸோ வெள்ளையா இருந்தா தான் நல்லது அப்படின்ற மாதிரி அதுல இருக்கிற ஒரு வக்கரம், வன்முறை, அழகுனா இதான், பொண்ணு அழகா இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேவலமா சித்தரிக்கிற ஆடெல்லாம் யாரும் பேன் பண்ணல. இதை தவிர பாட்டு அது இதுன்னு சொல்லினே போலாம். இவ்வளோ பேன் பண்ண வேண்டிய மெயின் ஸ்ட்ரீம் விஷயத்திலேயே, அதாவது குடும்பத்தோட டிவியில உட்காந்து பார்க்கக்கூடிய விஷயங்களே பேன் பண்ண இவ்வளவு விஷயம் இருக்கும்போது தனியா ஒரு பையனோ பொண்ணோ, அதுவும் குழந்தை கூட இல்லை, யாரோ ஒரு ஆள் வந்து ரூம் பூட்டிக்கிட்டு ஒன்று பார்க்குற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் எடுத்தோட இதுன்னு பேன் பண்றதுக்கு என்ன? அது ஆபாசம் அசிங்கன்னா அதனால எத்தனை பசங்க கெட்டு போறாங்க, இதனால எவ்வளவு பசங்க கெட்டு போறாங்க. வீடியோ சூப்பராக இருந்தது. எனக்கு ஆர்ஜே பாலாஜி ரொம்ப பிடிக்கும். அந்த 400 ரவுடிலாம்லேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு படம் வருது, அவர் தயாரிக்கிற படமோ நடிக்கிற படமோ வருதுன்னா ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துடும். என்ன படம்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். அது கிரியேட் பண்ணது ஆர்ஜே பாலாஜி. எனக்கு இதை பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். ஆர்ஜே பாலாஜி பாரு, ஃபஸ்ட்டு இதில் இவங்க வந்து நேற்று எனக்கு ஒரு அட்வைஸ் சொன்னாங்க. நம்ம வந்து ரொம்ப அட்வைஸ்ஃபுல்லாக பேசுகிறோம்டா, சும்மா எதனாவும் ஒன்று ஒரு கருத்து சொல்லணும்னு சொல்லினே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ ஆர்ஜே பாலாஜி பார்க்குறப்ப அந்த இவங்க சொன்னது கனெக்ட் ஆகுது. இவர் அப்போலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்காரு, இப்பயும் அப்படியே தான் இருக்காது, எதுவும் மாறல. அவர் சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போ இவர் மூச்சுடாமல் இவ்வளோ பேசியிருக்காரு, இவ்வளோ சொல்லியிருக்காரு. அந்த டைம்லேருந்தே அவர் சொன்ன அந்த படிப்பு விஷயமாகட்டும், அந்த பசங்க வளர்ப்பாகட்டும், இதுவாகட்டும், சினிமா இதுவாகட்டும், எல்லாம் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. என்ன மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம கத்துறவங்க அது உள்ள இருக்கிறத வெண்மை அந்த என்ன சொல்றது, ஆதங்கத்தை கொட்டிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் எந்த மாற்றமும் இல்லை, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. அவர் கொட்டி என்ன பிரயோஜனன்றமே ஆகுது. அவரு சொல்லி இனிமே சொல்றது வேணா நிப்பாட்டிட்ட ஒரு கட்டத்துக்கு மேலன்னு அவரே சொன்னாரு. அப்புறம் நான் செயலில் காமிக்கிறேன்ட்டு தான் படத்துல வருது. எனக்கு ஒரு படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயமும் என்னன்னா, ஒரு படத்துல இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் தவிர்க்கலாம்னு சொன்னா உடனே அதை வந்து அவர் படத்துல வைக்காம பண்ணுவாரு. அதுவே எனக்கு அவர் படத்துல ரொம்ப பிடிச்சது. ஆமா, அது சொல்ற மாதிரி எல்லாமே கனெக்டட் தான். ஏன் ஒரு படத்துல ஒரு சிகரெட் இல்லாம ஒரு சீன் பண்ண முடியாதா, கெட்டவத்து இல்லாம ஒரு சீன் பண்ண முடியாதா? பண்ண முடியும், சக்சஸ் பண்ண முடியும். இப்படி மாறிடுச்சு, இப்படி இருந்தா தான் பார்ப்பாங்க அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நல்ல படங்கள் நல்ல இதுனா அது ஒரு புது கதை, ஒரு இதுனா பார்க்க தான் போறாங்க. சிகரெட் வைக்கணும், கேர்ள்ஸ் இப்படி ஆட வைக்கணும், இப்படி பண்ண வைக்கணும், இதெல்லாம் வந்து அது எதுக்கு இந்த ஒரு கலாச்சாரம் வச்சுனே தெரியும். இப்படி இருந்தால் தான் வருவாங்கன்ட்டு நம்மளை வந்து இது பண்ணுறாங்க. அவங்க இப்படி வச்சாதான் நீ வருவே, அதனால தான் வைக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம மேலே பழி போட்டுறாங்க. ஆனால் அங்கே நடக்கிறதே வேற. அது சினிமா இது பேச போனால் இன்னும் பேசலாம், நிறைய இருக்குது உள்ள. அந்த மாதிரி தான் இருக்குது. அது எல்லாமே நாங்கள் பேசினதாங்க. அந்த சீரியல்ல இருந்து எல்லாமே ஆல்ரெடி பேசி யோசிச்சு அது அப்படியே அமையாயாச்சு. அது என்ன பண்றதுன்னு தெரியல. மாத்தினா எல்லாத்தையும் தான் மாத்தணும், அவ்வளோதான். அதான் புலம்புறோம், அவ்வளோதான். நாங்கள் இப்போ எங்களுடைய ஆதங்கத்தை இது மூலியமா உங்கள்கிட்ட புலம்புறோம், அவ்வளோதான் பண்ண முடியுது. ஆனால் அங்கே சேஞ்ச் என்னடா இருக்கு, நம்ம இத்தனை பேர் சேர்ந்து புலம்புறோம், அதை ட்ரோல் பண்ணி இது என்ன இந்த டைமுக்கு இந்த கிரிஞ்சு பண்ணுகிறேன்னு இவ்வளோ சொல்கிறோம். ஆனால் அங்கே வர்றது அதே தான் வந்து நிற்குது, திரும்ப எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இப்போ அவர் பார்க்குறப்போ திரும்ப என்ன பார்க்குற மாதிரி இருக்கு, நானும் இந்த மாதிரி தான் கத்திட்டு அமைதியாயிடுவோம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர் பேசுகிற விஷயத்துல நிறைய இருக்குது யோசிக்கிறதுக்கு. ரொம்ப எதார்த்தத்தை ரொம்ப ஓப்பனாக பேசிட்டு போயிடுவாங்க. ஸ்கூல் விஷயம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசும்போது
எனக்கு எது தோணி இருக்கு. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், திடீர்னு போய் ப்ரொஃபைல் பார்க்குறேன்னா ரொம்ப கெத்தாக சூப்பராக இருப்பாங்க. ஏன்னா அவங்க கிளாஸில் திட்டு வாங்கியிருப்பாங்க, படிக்கலன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க, என் கூட இருந்த படித்த பசங்க தான். ஆனால் அவங்கள பார்க்கும்போது இல்லை அப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும், பரவாயில்லையப்பா அப்படின்னு நமக்கே தோணும். அந்த ஒரு பாசிட்டிவ் வைப், அது இது சந்தோஷமாக இருக்கும் அது பார்க்கும்போது எனக்கு. இதை எடுத்துக்கிட்டா இப்போது என் கிளாஸ்லேயே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் கிளாஸ் அவங்கள தான் பாராட்டும், டீச்சர் எல்லாருமே அவனை தான் வந்து எக்ஸாம்பிள் வைப்பாங்க. பாரு அவன்லாம் பாரு எப்படி இருக்கான்னு சொல்லி அவனை தான் எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளாக காட்டுவாங்க. எல்லாத்துக்கும் அவனை நிற்க வச்சு தான் பேசுவாங்க. ஒரு பேப்பர் கொடுக்கறதாகட்டும், பேசுறதாகட்டும், மார்க் எடுக்கிறதாகட்டும், இல்லை ரிசல்ட் வரப்பாகட்டும், எல்லாத்துக்கும் அவன் தான். கட் பண்ணால் 2 வருஷம் கழிச்சு நான் போகிறேன், ஒரு கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நான் பைக்கில் போயிட்டு என் ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறேன். அவன் சொன்ன வார்த்தை, ஏன்டா நாங்கள் 2 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிறோம், இன்னும் நாங்கள் பைக் வாங்கலை, நீ பைக்கில் வர அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ரேங்க் பையன் அவன் தான். அவன் எனக்கு சொல்கிறப்போ அதுவே எனக்கு ஒரு பெருமை, உனக்கு முன்னாடி நான் வாங்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப பெருமை. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. பரவாயில்ல நான் உன்னை இதில் பீட் பண்ணிட்டேன்டா அப்படின்ற மாதிரி எனக்கு. ஸோ அவ்வளோதாங்க, இதில் நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஒரு 3 வருஷமாக நான் அந்த டார்ச்சரில் இருந்துட்டு இதில் ஒரு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. பரவாயில்லடா இதில் நான் தாடிட்டுலாம் ஒன்றா அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. கிளாஸ்ல எவ்வளோ பட்டிருந்தா அதுவே ரிவெஞ்சா எடுத்து பரவாயில்ல. ரிவெஞ்ச்லாம் பண்ணல, எதிர்ச்சியா நடந்துச்சு. ஐயோ தெரியாம சொல்றேன் உடனே சொல்றேன் நானும். அதான் அது எந்த அளவுக்கு பாதிச்சா இவங்க அப்பா அப்படின்ட்டு ஒரு சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அதுக்கு சொல்றேன். ஆனா அவங்க பாக்கலாம் படிச்சா அவருக்கு அந்த அளவுக்கு வர முடியலன்னு அவர் சொல்றதே அதாங்க எதாவது இப்போ வரைக்கும் அப்படிதாங்க இருக்கு. அவர் சொன்ன டைம்லயே அப்படிதான் இருக்கு, என்னோட டைம்லயே அப்படிதான் இருக்கு, இப்பயும் அப்படிதான் இருக்கு. எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. அதான் சொல்றேன், காலம் அப்படியே தான் இருக்கு, எதுவுமே மாறல. ஃபர்ஸ்ட் ரேங்க் இப்போ இவர் கேட்ட கேள்வியெல்லாம் எனக்கு சின்ன வயசு சரி வந்திருக்கு. இனிமேல் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம்னா நான் நாட்டுக்கு சேவை செய்கிறேன்றாங்களே, அந்த சேவைலாம் செஞ்சாங்களா, அவங்கள எங்கே இப்போ செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்வி தான் வரும். இந்த மாதிரி கேள்வினா எனக்கு கூட நிறைய வந்திருக்கு. அது இப்போ சொல்கிறப்ப ஆமாம்ல இப்படி தானே நம்மளும் யோசிச்சோம் பண்ணோன்ட்டு அந்த தாட் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.